நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பிக் பாஸை வந்து வெறும் விஜய் டிவிலையும் ஹாட் ஸ்டாரில் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு ஒவ்வொரு நாள் எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓவியாவை சுற்றி என்ன நடக்குது, ஓவியாவை எப்படி கார்னர் பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயங்களை காட்டி காட்டி நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓவியா எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் நமக்கு காட்டிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து அந்த அன்கட் வீடியோஸ்னு ஒரு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சூப்பரில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 நாளாக நான் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவியாவுடைய அழகான பக்கங்கள் பல பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி பக்கங்கள் வந்து 9 மணிக்கு வர அந்த பிக் பாஸில் டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஓவியாவோட மதிப்பை இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 31/7/2017 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து நான் கவனித்தேன். ரைஸாவும் ஆரோவும் வந்து பேசிக்கிட்டு இருந்த விஷயம், அதாவது ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஏதோ ஹேர் கட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு சக்தி, வையாபுரி, அதுக்கப்புறம் கணேஷ் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருவேளை வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி இருந்துச்சுன்னா யார் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகன், ஓவியா அண்ட் ஆரவ் 3 பேர் உட்காந்துட்டு வந்து ஏதோ ஸ்னேகன் வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார். கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு சிரிப்பு, அதாவது கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஓவியா கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருக்கப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் கிடைச்சாலும் வந்து ரொம்ப பெருசாக சந்தோஷப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கதை கேட்டதுக்கப்புறம் அந்த கதையில் இருக்க காமெடி பார்த்துட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு ஓவியா போனதுக்கப்புறமேட்டு ஆரவ் வந்து ஸ்னேகன்ட்ட சொல்கிறாரு, பாருங்களேன் அந்த பொண்ணோட மனசு பாருங்களேன், குழந்தை மாதிரி இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பாருங்களேன் எவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறா, திடீர்னு கோவப்படுறா, திடீர்னு டென்ஷன் ஆகிறா, எப்போ எக்ஸ்ட்ரீம் போவா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே ஸ்னேகன் சொல்கிறாரு, லைஃப்பில் ரொம்ப அடிபட்டிருக்கா, வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து இழந்திருக்கா. ஸோ கல்யாணம் அப்படின்னு ஒரு விஷயம் இவர்களுக்கெல்லாம் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், கல்யாணம் அப்படின்ற விஷயம் நடக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அத்தனை விஷயத்தை இழந்ததுக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து அவளுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா ஓவியோட மதிப்பு இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்கட் வீடியோஸை பார்க்கறதில்ல. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அன்கட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா சக்தியும் ஸ்னேகனும் உட்காந்து ஓவியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சக்தி சொல்லுவார், அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள்னால ரொம்ப வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன், உண்மையான பசங்களை பார்க்கறது இந்த காலத்தில் ரொம்ப ரேரு, அதுவும் இல்லாமல் ஃபீல்டுக்குள்ளே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு யார் மேலேயும் பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவள் லைஃப்பில். அதனால தான் இந்த மாதிரி வந்து ரிசர்வ்டாக இருக்கா, யாருக்கூடையும் அவள் ஈஸியாக பழகிக்காமல் யாராவது ஒருத்தவங்க வந்து உண்மையாக சின்ன சின்ன பாசத்தை ஒழுங்காக கொடுத்தா கூட, உண்மையாக கொடுத்தா கூட அந்த பாசத்தை வந்து ரொம்ப பெருசாக வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவித்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறா. ஒரு நாள் வந்து அவகிட்ட ஜஸ்ட் வந்து சாப்பிட்டேன்னு தான் கேட்டேன், இந்த சாப்பிட்டான்னு கேட்ட அந்த வார்த்தைக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவள் அவ்வளோ பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தி சொல்லுவார். இந்த மாதிரி சக்தி வந்து தான் வந்து நம்ம பிக் பாஸில் இப்படி பேசுகிறாரா அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு நிறைய தோண ஆரம்பிக்குது. ஆனால் அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் மறுபடியும் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஓவியா மேலே வச்சிருக்க மதிப்பு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை. ஏன்னா பொண்ணை பார்க்குறப்பே தெரியுது, அந்த பொண்ணு பேசும்போதே தெரியுது நிறைய இழந்திருக்கா லைஃப்பில் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. நல்லா இருக்கணும் அந்த பொண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பெரிய இடத்துக்கு போகணும், வாழ்க்கையில் இதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து ஓவியா வந்து வாழ்க்கையில் சந்திச்சா கூட அந்த எல்லா சக்ஸஸையும் வந்து கொண்டாடுறதுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது, பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. பாட்டியோட காலத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை யோசிக்கிறப்போ அந்த பெண் என் வீட்டில் பிறந்தவ கிடையாது, என் குடும்பத்தில் பிறந்தவ கிடையாது, எதுவுமே கிடையாது, பட் யோசிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு பொண்ணு இருக்குது, அது 26 வயசுக்குள்ளே அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டியில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாசத்துக்கு இந்தளவு ஏங்குற நிலைமையில் வந்து கடவுள் படைச்சிட்டாரு. ஆனால் கிட்டத்தட்ட 4 கோடி பேர் அந்த கேரக்டர் பிடிச்சி போய் அவள் வாழ்க்கையில் பட்ட அடிகளை, அவளுடைய தனிமையை பார்த்து, அவளுடைய அந்த விரக்தியெல்லாம் பார்த்து எல்லாமே பார்த்து நம்ம வந்து அவளை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுப்பனை. இன்னும் அந்த பொண்ணுக்கு அது முழுசாக தெரியாது. வெளியே தெரிகிறப்போ அந்த பொண்ணுடைய சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை ஓவியா வந்து பிக் பாஸை ஜெயிச்சதுக்கப்புறமேட்டு 100ஆவது நாள் அவளை பார்க்கும்பொழுது எல்லாத்தோட மனசுலையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கணும், அவளை வந்து வெறும் 26 வயசில் இருக்க ஒரு பெண்ணாக மட்டும் பார்க்காம அந்த 26 வருஷத்துக்குள்ளே அவள் வாழ்க்கையில் பட்ட அந்த கஷ்டங்களையும் அந்த கஷ்டத்து மூலமாக நமக்கு கொடுக்குற பாடத்தையும் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு அது உபயோகப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அன்கட் வீடியோஸை பார்த்தது மூலமாக எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக என் சொந்தத்துலேயோ எனக்கு தெரிஞ்ச இடத்துலையோ இல்லை யாராக இருந்தாலுமே சரி, என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிச்சதுக்கப்புறமேட்டு மெச்சூராக இருக்க எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்கள மதிக்கணும், எந்தவித கண்டிஷனுமே இல்லாமல் எந்தவித யோசனையுமே இல்லாமல். ஏன்னா உலகத்திலே பாசத்தை காட்டுறதுக்கு இது மட்டும்தான், நீ என்னவா இருக்கணும், ஏதா இருக்கணும், என்ன ஜாதியில் இருக்கணும், என்ன மதமாக இருக்கணும் எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த பாசத்தை ஒழுங்கான ஒரு ஆள் மேலே காட்டணும் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஹீரோயினை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணும் எதை கற்றுக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுறதை விட, ஹீரோயினாக இருந்தாலும் சரி, ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விஷயம் உபயோகமான விஷயமா இருக்கும். அதை தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க, இது உங்களோட வாழ்க்கைக்கு உபயோகப்படும் அப்படின்னு நம்புகிறேன். அன்கட் வீடியோஸும் பாருங்கள், முடிஞ்சால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓவியா நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் சொல்லி கொடுத்துட்ருக்கா, எனக்கும் சரி நிறைய பெண்களுக்கும் சரி. ஓவியாவை பார்த்து ரசிக்கிறதும் அவளுக்காக ஓட்டு போடுறது மட்டும் இல்லாமல்
அவளுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.